பேசலாம். ஹலோ ஹலோ மேடம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். நான் ஊட்டியில இருந்து அருண் பேசுறேன் மேடம். ஆஹா, ஊட்டியில இருந்து. எப்படி இருக்கு? ஜில்லுன்னு இருக்கீங்களா அருண்? ஆமா மேடம். இங்க ஊட்டியே ஹாட் ஆயிடுச்சு மேடம். சரியான வெயில். ஊட்டியே ஹாட் ஆயிடுச்சுங்களா? வெயில் அதிகம். ஆமா மேடம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் அங்க டெய்லி பாக்குறீங்க நீங்க? கண்டிப்பா பாக்குறேன் மேடம். அதனால தான் ஹாட் ஆயிட்டீங்க. ரொம்ப பாக்குறேன் மேடம். அதனால தான் ஹாட் ஆயிடுச்சு. ஆமா, சொல்லுங்க அருண், எப்படி இருக்கீங்க? என்ன வயசாகுது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. உங்ககிட்ட எப்போ பேசுறதே இருந்தா ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு தான் லைன் கிடைச்சது மேடம். ஓகே, சரி. என்ன வயசாகுது அருண் உங்களுக்கு? 32 மேடம். 32. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு மேடம். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப்லாம்? மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு மேடம். ஓகே, 2 குழந்தைங்க. அப்புறம் என்ன போயிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு ஒரு இழுவ? ஒரு இல்ல மேடம், அது ஒரு 16-17 வயசுல ஸ்டார்ட் பண்ணது. என்னது எது வண்டி ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்றீங்க? ஆமா மேடம், அது ஒரு வண்டி தானே மேடம். ஒரு வண்டி தானே பார்த்து. ஆமா, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி கையை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா மேடம். அது ஏன் இப்ப என்ன ஆட்டோ இப்ப நின்னுடுச்சா? இல்ல மேடம், இப்போ வீட்டுல ஊருக்கு போயிட்டாங்களா, மறுபடியும் அந்த மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க? ஆமா மேடம். ஓகே, சரி. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப வந்து அந்த முந்தி மாதிரி அந்த உச்சகட்டம் வர்றது இல்ல மேடம். வர்றது இல்ல. ஏன்? எல்லாம் வருது, அந்த ஃபீலிங் வர்றது இல்ல. ஃபீலிங் வர்றது இல்லையா? ஃபீலிங் வர்றது இல்ல. அப்புறம் வந்து இன்னும் அந்த பழக்கத்தை கைவிட முடியல. ரெண்டுமே இதா இருக்கு. ஓஹோ, குழந்தை இருக்குங்களா உங்களுக்கு? 2 குழந்தைங்க இருக்காங்க மேடம். ஓகே, இனிமே என்னத்துக்கு ஃபீலிங்? விட்டுறலாமே இதெல்லாம். 32 வயசுல விட வருது. இல்ல, அதுக்கு இல்ல. இந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்றது, இந்த அதெல்லாம் அந்த கை பழக்கம் எல்லாம் வேண்டாம், விட்டுறலாமே. என்னங்க, கைக்கு நிறைய எவ்வளவு வேலைங்க இருக்கு, அதாவது கொடுக்கலாமே. நானும் தான் நினைச்சிருக்கேன் மேடம். வீட்டுல ஆள் இல்லடா, ஊருக்கு போயிட்டாக்கடா ரைட்டாடா இதாயிடுது, ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பா எனக்கு புரியுது. இல்ல, ஊருக்கு போனா வர போறாங்க, வரமாட்டாங்கன்னு துரத்தி விட்டா வண்டியில பேசுறீங்க. இல்ல 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 மேடம். சரி, ஓகே. டாக்டர் இருக்காங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார், எனக்கு இந்த பழக்கத்தை கைவிட முடியல ஒண்ணு சார். அப்புறம் கை பழக்கமும் பண்றீங்க, மனைவியோட சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா சார், ஆமா சார். இது ஒரு வாட்டி அது ஒரு வாட்டி பண்றீங்களா? இல்ல இல்ல சார், அவங்க பண்றது சார். ஓ, அவங்க இருக்கும் போது அவங்க கூட இருக்கீங்க, ஆமா சார். இல்லாத போது மாஸ்டர்பேஷன் பண்றீங்க. ஆமா சார். அது கண்ட்ரோல் பண்ண முடியலையா? பண்றேன் சார். ஒரு வீக்லி ஒன்ஸ் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ. அப்படி சொல்ல சார். நானு இப்ப மேடம் வந்து எவ்வளவு நாள் உங்க கூட கேப் இல்லாம இருக்காங்க? இப்போ அவங்க வெக்கேஷனுக்காண்டி ஊருக்கு போயிருக்காங்க. இல்ல, நான் அதை சொல்லல. ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கீங்க? 2 days ஒன்ஸ் சார். ஒரு மாசத்துக்கு 2 நாள் தானா? இல்ல இல்ல சார், 2 நாளைக்கு ஒருக்கா. 2 நாளைக்கு ஒரு தடவை இருக்கீங்க? ஆமா சார். 2 நாளைக்கு ஒரு தானே ஊருக்கு போறாங்க, அதை உங்களால கை பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இல்ல இல்ல சார், அவங்க 3 months ஒருக்கா ஊருக்கு போயிருவாங்க சார். அப்படி சொல்லுங்க. அதாவது அவங்க வந்து லாங் லீவ் இருக்கும்போது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா, அவங்க லாங் லீவ்ல இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல சார். சரி, அப்ப மாஸ்டர்பேஷன் பண்ணிடுறீங்க. ஆமா சார், ஆமா சார். அதனால பாதிப்பு வருமானு கேக்குறீங்க இல்லையா? ஆமா சார், அதுவும் ஒண்ணு சார். இப்போ வந்து அந்த ஸ்பெர்ம் வெளியே வரும்போது பழைய உச்சக்கட்ட ஃபீலிங் வர்றது இல்ல சார். புரியல. அந்த ஸ்பெர்ம் வெளியே போகும்போது, ஸ்பெர்ம் வெளியே வரும்போது அந்த ஃபீலிங் வர்றது இல்ல சார் ஒரு உங்களுக்கா? ஆமா சார். சரி, அதாவது விந்து வெளியேறும் போது உங்களுக்கு முழுமையா அடைஞ்ச ஒரு திருப்தி இல்லாம இருக்கீங்க. ஆமா சார், ஆமா சார். விந்து வெளியே வந்தோடனே நம்ம சந்தோஷமா இருந்துட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி உங்களுக்கு இல்ல. ஆமா சார், ஆமா சார். சீக்கிரமா விந்து வெளியே வருதா? இல்ல, பரவாயில்ல சார். ஒரு 5 minutes வரைக்கும் இப்போ இருக்கு. சரி, சுகர் பிபி ஏதாவது உடம்புல இருக்கா? இல்ல சார், சுகர் பிபி ட்ரிங்க் ஏதாவது இருக்கா? இல்ல சார், எதுவும் இல்ல சார். இந்த ஒரு பழக்கம். ஆரோக்கியமா தான் இருக்கீங்க.
இருந்தாலும் மனசு தான் காரணம். 3 மந்த்துக்கு 1 டைம் உங்க மேடம் கூட நீங்க இருக்கும்போது உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதால மாஸ்டர்பேஷன் பண்றீங்க. ஆமா சார். ஒரு சிலர்லாம் வந்து 3 மந்த் இல்ல 6 மந்த்ஸ் வரைக்கும் கண்ட்ரோலா இருக்காங்க. சரி சார். திடீர்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கு திடீர்னு பிரசவம். பிரசவம் பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பிறந்த உடனே மினிமம் ஒரு 3 மந்த் வந்து டாக்டர் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணக்கூடாது சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஆண்கள் வந்து தவறான வழிக்கு போறது இல்ல பெரும்பாலும். மனசுதான் கட்டுப்படுத்தணும். நீங்க மாஸ்டர்பேஷன் அடிக்கடி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது வரக்கூடிய டைமிங் பாத்தீங்கன்னா குயிக் டைம் சமன். அதாவது மனைவியோட சேரும் போது பாத்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது நீங்க பண்ணீங்கன்னா ஸ்டார்டா வந்துடும் விந்து. அது உங்க மனைவிட்ட நீங்க இருக்கும் போது அதே பழக்கத்துக்கு ஸ்டார்டா வந்துடும், அவங்களுக்கு திருப்தி இல்லாம போயிடும். அதால வந்து முடிந்தவரை மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா. சரி சார். நீங்க ஒரு இப்ப இந்த கோயிலெல்லாம் போவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போறது, இந்த பழனிமலைக்கு போறது, சில பாத்தீங்கன்னா வந்து மாலை போட்டுக்குவாங்க. ஒரு மண்டலம் 2 மண்டலம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் எல்லாம் பண்ணுவாங்க, கைப்பழக்கம் பண்ணுவாங்க. இந்த மாலை அணிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து விடுபடுவாங்க. அது விடுபடுறதுக்கு ஒரே காரணம் காடு, கடவுள். நம்ம மாலை போட்டு இருக்கோம், அது பண்ணக்கூடாது, அது தவறு அப்படின்னு நம்ம உணரும் போது அந்த கை வந்து அங்க போறதே கிடையாது. அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லையா? அதுதான் மெயின். நம்ம செய்யறது தவறு அப்படின்னு நினைத்தால் நீங்க கண்டிப்பா அது விடுபடலாம். இது கை பழக்கத்தை நிறுத்தத்துக்கு மருந்து கொடுங்க அப்படின்னா மருந்து கிடையாது. மனசுதான் காரணம். நீங்க கை பழக்கத்தை நிறுத்தத்துக்கு மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செக்ஸுடைய குறைபாடுகள் வர ஆரம்பிக்கும். அதால வந்து மனதளவுல வந்து மாஸ்டர்பேஷனை தயவு செய்து பண்ணாதீங்க. இன்னும் இருக்கிற காலத்துக்கு உங்க மனைவியோட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் மனசை கட்டுப்படுத்துங்க. அதுதான் உதாரணம் சொன்னேன். இப்போ ஒருத்தர் மாலை, ஒரு தெய்வ பக்தி உள்ளவர் ஒருத்தர் மாலை அணிஞ்சாரு அப்படின்னா ஒரு ரெகுலரா கைப்பழக்கம் பண்ணிட்டு வரவரு மாலை போட்டோம்னா ஒரு 2 மாசத்துக்கு பண்ணாமையே இருப்பாரு. அப்ப ரெகுலரா பண்றவரு மாலை அணிஞ்சவன பண்ணாம இருக்கிறாருன்னா அவர் மனசு கட்டுப்பாடுக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப மனசை கட்டுப்படுத்த முடியும். ஓகேவா? ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. அதாவது இவருடைய குறைகள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். மனைவி வந்து ரெகுலரா வீட்டுல இருந்தா பிரச்சனை இல்லை. மனைவி இருக்கும் போது வந்து அவர் நல்லா ஜாலியா இருக்காரு. மனைவி ஒரு 3 மாசம் ஊருக்கு போயிடுறாங்க. அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடுது. அந்த ப்ராப்ளத்துக்கு எலெக்ஷன் ப்ராப்ளம், அதாவது மூடு வந்துடுது. அது என்னடா பண்றதுன்னு தெரியாம அவர் மாஸ்டர்பேஷன் நிறைய பேர் பண்றாங்க. ஒரு விஷயம் மட்டும் நிறைய இந்த தமிழ்நாட்டுல நிறைய நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில டாக்டருங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டாக்டருங்க நல்லா பண்ணுங்க அப்பதான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த நல்லா பண்ணுங்கன்னு சொல்ற டாக்டர் நிறைய பேஷண்ட வர வச்சிடுறாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா பண்ண வேணாம்னு சொல்ற டாக்டர்கிட்ட பேஷண்டே கிடையாது. நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா பண்ணுங்க அப்பதான் ஆரோக்கியமா இருக்கு. பாத்தீங்கன்னா அவருக்கு தான் நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட வர வச்சுக்கிறது ராங் கைடன்ஸ். இது வந்து தவறான முறை. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். என்ன கவுன்சிலிங் கொடுக்குறோம்னா, தம்பி வராப்ல, என்ன தம்பி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறோம். நான் வந்து நல்லா தான் சார் இருந்தேன், எனக்கு உடம்பு ஆரோக்கியமா தான் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட நாள் நான் ஆரோக்கியமாகவும் இருந்தேன். என் நண்பன் வந்து கைப்பழக்கத்தை கற்றுக் கொடுத்தான். நான் அந்த கைப்பழக்கம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு வந்து கை கால் அசதி, சோர்வு, உடம்பு மெலிவு, கண்ணை ஒட்டி போகுது, கண்ணெல்லாம் உள்ள போயிடுது, சிறுநீர்ல இருந்து வெளியாகுது, என்னால ஒரு பெண்ணை நினைச்சா கூட கட்டி பிடிச்சாலே லீக் ஆயிடுதுன்றான். அதுக்கு முன்னாடி அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. எது மாஸ்டர்பேஷன் பண்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாப்புல, மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பிச்ச உடனே இத்தனை விதமான ப்ராப்ளம் வருது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் பசங்க கிட்ட, அப்ப அந்த பழக்கத்தை நீ விடு அப்படின்னு நம்ம சொல்லி அட்வைஸ் பண்றோம். அந்த பையனும் அதே மாதிரி அந்த பழக்கத்தை விட்டுட்டு மறுபடியும் ஒரு 6 மாசம் வரும்போது இப்ப நான் நல்லா இருக்கேன்றான். அப்ப எது காரணம்? மாஸ்டர்பேஷன் ஒரு பழக்கம் கெடுதல் தான். ஒரு உறவு என்பது ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ளதான். கைக்கு வந்து உறவு கிடையாது, பெண் உறுப்புக்கு தான் ஆண் உறுப்பு. இதுதான் வந்து இயற்கை நீதி. இது நிறைய பேர் தப்பா பயன்படுத்துறதால ஆண்மை இழந்து நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டு செலவு பண்ணி சிகிச்சை மேற்கொண்டு தன்னுடைய ஆண்மை போயிடுச்சுன்னு சொல்லி பெரிய செலவு அதிகமா பண்றாங்க. இதுல இருந்து விடுபடணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து சொல்றோம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேடம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷகீலா.
நீங்க கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?